ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 மேக்ஸ் கணித மஞ்சரி புக்கில் இருக்க சாப்டர் 1 ஓரியன்டிங் யூஸ் ஆஃப் த யூஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸில் வர கடைசி எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் 16th and 15 மட்டும் போடலை, அது பார்த்துட்டு அப்புறம் இந்த சாப்டரோட சம்மரி பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ எதுக்காக பார்க்குறீங்க? ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் இந்த சாப்டர் எடுத்து உங்களுக்கு புரியல இல்லை கவனிக்கலன்னா இல்லை ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே வந்து பார்ப்பீங்க. கரெக்டாக? இதை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால நீங்கள் தனியாக தேடவே தேவையில்லை, நம்ம பேஜ்க்கு டைரெக்டாக வந்து அந்த வீடியோஸை பார்க்கலாம். அண்ட் அந்த சாப்டரோட பிளேலிஸ்ட் லிங்க் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15th question. A computer graphics program displays images on a rectangular screen. ஒரு ரெக்டாங்குலர் ஸ்க்ரீன் இருக்கு. இதுல வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஒன்று தெரியும். அண்ட் இதோட கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, whose coordinate system has origin at the bottom left corner. இப்போ ஆரிஜின் வந்து எங்க இருக்குன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னர். பாட்டம்னா கீழே, லெஃப்ட்னா இந்த சைட். ஸோ பாட்டம் லெஃப்ட் கார்னர் இந்த இடத்துல தான் ஆரிஜின் இருக்கு. அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஆகவும் இது வந்து ஒய் ஆக்சிஸ் ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்க்ரீனுங்கிறது ஒரு குவாட்ரண்ட் 1ஆகவும் எடுத்துக்கலாம். எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். The screen is 800 pixels wide and 600 pixels high. இதோட x-axis வந்து 800 pixels வரைக்கும் போகும் and y-axis வந்து 600 pixels வரைக்கும் போகும். A circular icon of radius 80 pixels. இப்போ ஒரு ஐகான் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து 80 pixels is drawn with its center at the point A. இப்போ இதோட சென்டரோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, which is A 100 150. இதோட பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 100 150. இந்த ஸ்க்ரீன்ல எங்கேயாச்சும் இருக்கும் இல்லையா, இப்போ அந்த பாயிண்ட்ல தான் இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு. அதை சென்டரா வச்சு இந்த சர்க்குலர் ஐகான் வரைஞ்சிருக்காங்க, which has the radius 80 pixel. Another circular icon of radius, இன்னொரு சர்க்குலர் ஐகான், அதோட ரேடியஸ் வந்து இதோட பெருசா இருக்கு, 100 pixel. அண்ட் அது வந்து எந்த பாயிண்ட்ல வச்சிருக்காங்கன்னா பி பாயிண்ட். இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்குன்னா பில, அதாவது 250, 230. இதோட கோஆர்டினேட்ஸும் கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் whether any part of either circle lies outside this screen. இப்போ இந்த ஐகான் வந்து இந்த ரெண்டுமே இதுக்குள்ள வரணும். பட் இந்த சென்டர் பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரும். ஒருவேளை இந்த கார்னர்ல இல்லைன்னா இந்த கார்னர்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ பாதி தானே வரும் சர்க்கிள். அந்த மாதிரி இல்லாம ஹோல் சர்க்கிளுமே இந்த ஸ்கிரீனுக்குள்ள இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அவுட் சைட் ஸ்கிரீன் போகுமா இல்ல உள்ளே இருக்குமான்னு கேக்குறாங்க. அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்னன்னா, whether the two circles intersect each other. இப்போ இந்த மாதிரி தனித்தனியா அந்த சர்க்கிள்ஸ் இருக்குமா, ஒருவேளை இங்க 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 சர்க்கிளோட சென்டர், அது ரெண்டுமே இப்படி பக்கத்துல இருக்கலாம். ஒரு சர்க்கிள் வரையும் போது இன்னொரு சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த 2 சர்க்கிளுமே இந்த ஸ்கிரீனுக்குள்ள ஃபிட் ஆயிடுமா இல்ல வெளியில போகுமா, அதுதான் கொஸ்டின். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, A 100, 150, இது வந்து இந்த இடத்துல எங்கேயோ வரும் இந்த மாதிரி. அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைய போறோம் ஆஃப் ரேடியஸ் 80 பிக்சல். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இந்த சென்டர்ல இருந்து 80 பிளஸ் பண்ணா எக்ஸ் கோஆர்டினேட்ல பாருங்க, இந்த சர்க்கிள் இப்படி இருக்கு, இங்க y ஆக்சிஸ், இங்க எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இதுதான் அந்த பாயிண்ட். எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் 100. அப்போ இங்க 100 எக்ஸ் கோஆர்டினேட்ல 100 இருக்கா. இப்போ இங்க இருந்து 80 பிக்சல்ஸ் வந்து ரேடியஸ். ஸோ இங்க இருந்து 100 பிளஸ் 80, அந்த ரேடியஸ், அந்த பாயிண்ட் கூட அந்த ரேடியஸை ஆட் பண்ணணும். எக்ஸ் கோஆர்டினேட் கூட ரேடியஸை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணா நமக்கு இந்த சர்க்கிள் எங்க எண்ட் ஆகுமோ அது தெரியும். அதே மாதிரி இந்த 100ல இருந்து -80 பண்ணா, அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து ரேடியஸை மைனஸ் பண்ணா இந்த எண்டு எக்ஸ் கோஆர்டினேட்டோட லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த எண்டு சர்க்கிளோட எண்டு நமக்கு தெரியும். இப்போ இங்க வந்து 0 இல்லையா, ஆரிஜின் வந்து இங்க இருக்கு. இந்த ஸ்கிரீனோட ஸ்டார்டிங் தான் ஆரிஜின். இந்த 0க்கும் கீழே போச்சுன்னா 100 - 80 வந்து இந்த 0க்கும் கீழே போச்சுன்னா அப்போ ஸ்கிரீனை விட்டு போயிடும். அதே மாதிரி இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் போது இந்த ஸ்கிரீனோட எண்ட் என்ன, 800 தான் இங்க கடைசியா இருக்கு. இந்த 800 விட அதிகமா போச்சுனாலும் இது ஸ்கிரீனை விட்டு போயிடும்.
ஸோ அந்த எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி இருக்கணும், should be greater than 0வா இருக்கணும், இது 0 விட அதிகமா இருக்கணும் அண்ட் லெஸ் தேன் 800 இருக்கணும். அதே மாதிரி இங்க yக்கும் பார்க்கணும். y வந்து 150யா, இப்போ yல பாத்தீங்கன்னா இது வந்து 150. இப்போ இங்க இருந்து ரேடியஸ் 80யா, இந்த 150 கூட 80 ஆட் பண்ணா இந்த எண்ட், இந்த சர்க்கிள் இருக்க எண்ட் வரும். இந்த ஸ்கிரீனோட கடைசி பாயிண்ட் என்ன, 600. ஸோ இந்த பாயிண்ட் பிளஸ் இந்த ரேடியஸ் ஆட் பண்ணா இந்த 600 ரீச் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ஸ்கிரீனை விட்டு வெளியில வந்துடும். ஒருவேளை 600குள்ளேயே இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ இந்த ஸ்கிரீனுக்குள்ள இந்த சர்க்கிள் வந்துடும். அதே மாதிரி இந்த 150 இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த ரேடியஸை மைனஸ் பண்ணா இந்த சர்க்கிள் இந்த எண்டு நமக்கு கிடைக்கும். டவுன் கீழே இருக்க அந்த எண்டு கிடைக்கும். அந்த எண்டு வந்து 0க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க இருக்கும். ஒருவேளை 0க்கும் கீழே போச்சு மைனஸ்ல வந்துச்சுன்னா இப்போ ஸ்கிரீன்ல ஃபிட் ஆகாது, இந்த மாதிரி வந்துடும். அதனால அது வந்து அவுட் சைட் த ஸ்கிரீன் போயிடும்னு சொல்லலாம். இப்போ y கோஆர்டினேட் எப்படி இருக்கணும்னா லெஸ் தேன் 600 இருக்கணும் அண்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் y இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இல்ல, இந்த பாயிண்டோட எக்ஸ் அண்ட் ஒய் இல்ல, இந்த பாயிண்ட் கூட நம்ம பிளஸ் ஆர் அண்ட் மைனஸ் ஆர் பண்ணணும். ஏன்னா பிளஸ் ஆர் பண்ணாதான் இந்த எண்டு கிடைக்கும், மைனஸ் ஆர் பண்ணா இந்த எண்டு கிடைக்கும், லெஃப்ட் எண்ட் கிடைக்கும். அதே மாதிரி y கோஆர்டினேட்டோட பிளஸ் ஆர் பண்ணா அப்பர் எண்ட் கிடைக்கும், மைனஸ் ஆர் பண்ணா கீழே இருக்க அந்த எண்ட் கிடைக்கும். ஸோ இது பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ரெண்டுமே பண்ணணும். இங்கேயுமே பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் ரெண்டுமே பண்ணணும், எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் y கோஆர்டினேட் கூட. இப்போ எக்ஸ் பிளஸ் ஆர் வேல்யூ என்ன, எக்ஸுங்கிறது 100, 100 பிளஸ் 80 ஈக்குவல் டு 180. இப்போ இந்த 180ங்கிறது இந்த லெவல்குள்ள இருக்கா, 0 to 800குள்ள, ஆமா லெஸ் தென் 800ல இருக்கு அண்ட் கிரேட்டர் தென் 0வா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஆர் பார்க்கணும், 100 மைனஸ் 80 விச் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ இதுவுமே லெஸ் தென் 800 அண்ட் கிரேட்டர் தேன் 0வா இருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஸ்கிரீனுக்குள்ள இந்த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்பர் எண்ட் அண்ட் லோவர் எண்ட் வந்து எங்க வருதுன்னு பார்க்கணும்னா y கூட பிளஸ் ஆர் அண்ட் மைனஸ் ஆர் பண்ணணும். இப்போ y-ஓட வேல்யூ என்ன 150 மைனஸ் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 80 பிக்சல். ஸோ 80 மைனஸ் பண்ணீங்கன்னா 70 வரும் விச் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன், இதோட y கோஆர்டினேட்டோட எண்ட் என்ன 600. ஸோ லெஸ் தேன் 600 ஆகும், கிரேட்டர் தேன் 0வாகவும் இருக்கு. அதே மாதிரி y மைனஸ் ஆர்னா 1 இங்க பிளஸ் பண்ணணுமா, 150 மைனஸ் 80 ஈக்குவல் டு 70. இங்க பிளஸ் பண்ணா என்ன வரும், 230 வரும். இப்போ 230யுமே லெஸ் தேன் 600 தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸுமே பாசிட்டிவாகவும் இருக்கு அண்ட் 600குள்ளேயும் இருக்கிறதுனால இந்த சர்க்கிளோட அப்பர் எண்ட் அண்ட் லோவர் எண்ட் ரெண்டுமே இந்த ஸ்கிரீனுக்குள்ள ஃபிட் ஆயிடும். அப்போ இப்படி அந்த சர்க்கிள் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து which has the radius 80 pixel is entirely inside the screen. இப்போ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 80 பிக்சல் வந்து என்டையர்லி இன்சைட் த ஸ்கிரீனாக தான் இருக்கு. இப்போ இந்த 100 பிக்சல் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை பத்தி பார்க்கலாம். அதுவுமே சேம் மெத்தட் தான். எக்ஸ் பிளஸ் ஆர் பார்க்கணும். அப்போ இங்க வந்து எக்ஸ் என்னது, பாயிண்ட் பில 250. இப்போ 250 பிளஸ் ஆர் என்ன இந்த சர்க்கிள்ல 100. இப்போ 250 பிளஸ் 100 வந்து 350. இப்போ இது வந்து எப்படி இருக்கணும், should be less than 800 இருக்கணும். ஏன்னா எக்ஸ் கோஆர்டினேட் எது வரைக்கும் போகுது, 800 பிக்சல் வரைக்கும் போகுது. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஆர் பண்ணணும். அப்போ 250 மைனஸ் 100 ஈக்குவல் டு 150. இதுவுமே கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன் 800 தான் இருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அந்த ஸ்கிரீனுக்குள்ள ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ அப்பர் ஹேண்ட் அண்ட் லோவர் ஹேண்ட் பார்க்கலாமா, y பிளஸ் ஆர் அண்ட் y மைனஸ் ஆர். y-ஓட பாயிண்ட் 230. 230 பிளஸ் 100 வந்து 330. this should be less than 600. ஏன்னா இதோட டோட்டல் வேல்யூ 600. இந்த வேல்யூ வந்து லெஸ் தேன் 600 இருந்தால் தான் அந்த ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகும். அப்போ இது கண்டிப்பாக ஃபிட் ஆகும். அதே மாதிரி 230 மைனஸ் 100, இதோட வேல்யூ 130. இதுவுமே கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன் 600 தான் இருக்கு. ஸோ அப்பர் அண்ட் லோவர், இந்த y பிளஸ் ஆர் தான் அப்பர் எண்ட் அண்ட் y மைனஸ் ஆர் வந்து லோவர் எண்ட். அது ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ அண்ட் லெஸ் தேன் 600 இருக்கிறதுனால இந்த ஸ்கிரீனுக்குள்ள ஃபிட் ஆகுது. ஸோ சர்க்கிள் ஆஃப் radius 100 pixel also is entirely inside the screen.
ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. 2 சர்க்கிளுமே ஸ்க்ரீன்குள்ள தான் இருக்கு. அதுதான் ஆன்சர். இப்போ செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 2 சர்க்கிளுமே சர்க்குலர் ஐகானுமே இன்டர்செக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம 3 கேசஸ் தெரியணும். இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரியும்? இந்த சர்க்கிள் ஏயோட ரேடியஸ் தெரியும் 80 பிக்சல், சர்க்கிள் பியோட ரேடியஸ் 100 பிக்சல் அண்ட் அதோட பாயிண்ட்ஸ், அதோட சென்டர் பாயிண்ட்ஸ் தெரியும், ஏ அண்ட் பி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 2 சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர்ல இருந்து இந்த சர்க்கிள் தான் ரேடியஸ். அப்போ இது வந்து ரேடியஸ் 1. அதே மாதிரி இன்னொரு சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ரேடியஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட் ரெண்டுத்துக்குமே நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நமக்கு 2 பாயிண்ட்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியும் இல்லையா, ஃபார்முலா வச்சு அதை வச்சு அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி தனித்தனியா அந்த சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா நடுவில் ஒரு கேப் இருக்குமா, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இந்த R1 பிளஸ் R2 அண்ட் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த சம் ஆஃப் ரேடியஸ் இருக்கு இல்லையா, R1 R2 இதை தனியா வச்சுக்கலாம். அப்போ அந்த R1 R2 விட இந்த டிஸ்டன்ஸ் இங்க அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, இது R1 இது R2, இது ரெண்டுத்தையும் சம் பண்ணா இப்போ நடுவில் இங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா தான் நீங்க ஆட் ஆயிருக்கு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் வர டிஸ்டன்ஸ்ல. இப்போ இது மட்டும் சம் பண்ணீங்கன்னா இதோட கம்மியாக தானே வரும். ஸோ அந்த சம் ஆஃப் த ரேடியஸை விட டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ சம் ஆஃப் த ரேடியஸ் கம்மியா இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் சம் ஆஃப் த ரேடியஸ். அப்படி இருந்துச்சுன்னா 2 சர்க்கிளுமே இன்டர்செக்ட் ஆகாது. ஒருவேளை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்? இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் R1, இதுல இருந்து இது வரைக்கும் இந்த சர்க்கிள் வரைக்கும் R2. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பாருங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இங்க இருந்து இது வரைக்கும் R1, அப்போ R1 அண்ட் இங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கா, ஏன்னா R2 இது வரைக்கும் வருது, நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி R1 சேர்ந்துருச்சு. ஸோ R2, ஸோ இந்த சென்டர் வரைக்கும் போனா இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து R2 விட கம்மியா தான் இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தேன் R2. இந்த R2 விட எக்ஸ் சின்னதா தானே இருக்கு. ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தேன் R2 இருக்கு. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கணும்னா இங்க இருந்து இந்த சென்டர்ல இருந்து R1 பிளஸ் இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் எக்ஸ், அது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வரும். கரெக்டா? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த சம் ஆஃப் த ரேடியஸை விட கம்மியா இருக்கும். ஏன்னா R1 பிளஸ் R2ங்கிறது சம், இந்த R2 விட இந்த எக்ஸ் தானே, இந்த இது வரைக்கும் R1, இதுல இருந்து எக்ஸை தான் நம்ம ஆட் பண்றோம் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த எக்ஸ் வந்து எப்படி இருக்கு? இந்த R2 விட கம்மியா இருக்கு. அப்போ R1 பிளஸ் R2 தான் சம் ஆஃப் த ரேடியஸ். இந்த R2க்கு பதில் எக்ஸ் போடுறோம் which is less than the radius. அப்போ இந்த சம் தான் அதிகமா இருக்கும் when compared to this sum. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து இந்த 2 ரேடியஸும் ஆட் பண்றதை விட கம்மியா தான் இருக்கு. நான் சொல்ற கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும், இதுல 2 ரேடியஸ் ஆட் பண்றதை விட எக்ஸ்ட்ராவா வருது டிஸ்டன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இப்படி தள்ளி வர வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளவு குட்டியா வருது டோட்டல் டிஸ்டன்ஸே. அதனால இங்க வந்து சம் ஆஃப் த ரேடியஸை விட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு. இப்போ இந்த கேஸ்ல ரெண்டுமே இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல டச் ஆகுது அப்படின்னா இதுவுமே இன்டர்செக்ட் தான் அர்த்தம். ஏன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல டச் ஆகுது. ஸோ இதுல எப்படி இருக்கும்னா இங்க இருந்து இது வரைக்கும் R1, இங்க இருந்து இது வரைக்கும் R2, இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வரும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து R1யும் R2யும் ஆட் பண்றது. அப்போ இந்த மாதிரி D ஈக்குவல் டு R1 பிளஸ் R2 டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் ரேடியஸ் இருந்தாலுமே இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. எந்தெந்த கேஸ்ல எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது? D லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரேடியஸா இருக்கும்போது அது இன்டர்செக்ட் ஆகுது. D கிரேட்டர் தேன் சம் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் இருக்கும்போது இது இன்டர்செக்ட் ஆகல. இப்போ நம்மளோட சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சென்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த வேல்யூ வந்து சம் ஆஃப் த ரேடியஸை விட கிரேட்டரா இருக்கா லெஸ்ஸா இருக்கான்னு பார்க்கணும். கிரேட்டரா இருந்தா நான் இன்டர்செக்டிங், இது வந்து இன்டர்செக்ட் ஆகலன்னு சொல்லலாம். இல்ல லெஸர் தான் ஆர் ஈக்குவல் டு இருந்தா இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square distance formula. அதுல x2 என்ன? 250, இதுதான் x2, இது y2, இது x1, இது y1 எடுத்துக்கலாம். அப்போ x2 minus x1, 250 minus 100 the whole square plus 230 minus 150 the whole square. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 150 வரும். இப்போ 150 ஸ்கொயர், இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 80 வரும். ஸோ 80 ஸ்கொயர். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்றது ஈஸி தான். 15 into 15 வந்து 225 இல்லையா? ஸோ 225 அண்ட் இந்த 0 வந்து எப்பவுமே ஸ்கொயர் பண்ணும்போது அந்த நம்பர்ல 0 இருந்துச்சுன்னா அது டபுள் ஆகும். அப்போ இங்க ஒரு தடவை 0 வந்துச்சுன்னா இங்க 2 தடவை 0 வரும். இந்த மாதிரி ஸ்கொயர்லாம் நம்ம ஈஸியா பண்ணலாம் ஷார்ட்கட்ஸ் வச்சு. இப்போ 22500 பிளஸ் 80 ஸ்கொயர் வந்து 8ஓட ஸ்கொயர் என்ன? 64. அப்போ இந்த 0 ஸ்கொயர் பண்ண பிறகு டபுள் ஆகும் இல்லையா? அதனால 2 0. இது கிளாஸ் 8ல சாப்டர் 1ல படிச்சிருக்கோம் நினைக்கிறேன், ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ்ல. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 28,900 வருது. இப்போ இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி பாக்குறதுன்னா, இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100ன்னு எழுதலாமா? இந்த 0 0வை தனியா எடுத்துட்டு இன்டூ 100 அப்படின்னு எழுதலாம்.
இப்போ ரூட் ஆஃப் 100 ஓட வேல்யூ வந்து 10ன்னு தெரியும். அண்ட் ரூட் ஆஃப் 289 ஓட வேல்யூ வந்து 17. அப்போ 17 இன்டூ 10 வந்து 170 இல்லையா? இப்போ ரூட் ஆஃப் 289 வந்து 28900 வந்து 170 பிக்சல்ஸ். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, சம் ஆஃப் ரேடியஸ் தெரியணும் இல்லையா? அதனால சம் வந்து ரேடியஸ் 180, ரேடியஸ் 200 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 180 வருது. இப்போ இங்க சம் ஆஃப் த ரேடியஸ், இங்க டிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். எது கம்மியா இருக்கு? டிஸ்டன்ஸ் தான் கம்மியா இருக்கு. இப்போ டிஸ்டன்ஸ் கம்மியா இல்ல ஈக்குவல் டுவா இருந்தா அது இன்டர்செக்ட் ஆகும். இப்போ இங்க கம்மியா இருக்கா? டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தேன் சம் ஆஃப் த ரேடியஸா இருக்கு. அப்போ இந்த டூ சர்க்குலர் ஐகான் இன்டர்செக்ட் ஈச் அதர். ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகும். இதுதான் ஆன்சர். இந்த நம்பர் 289 வந்து 17 ஸ்கொயர்னு தெரியும், அதனால நம்ம போட்டுட்டோம். இல்லைன்னா நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். அண்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் இருக்கு, அதுவுமே யூஸ் பண்ணலாம். லாங் டிவிஷன் மெத்தட் இல்லைன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சா கூட போடலாம். உங்களுக்கு இந்த லாங் டிவிஷன் மெத்தட் சொல்லி தரணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் அதுக்கு. Question number 16, இந்த சாப்டரோட லாஸ்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின். Plot the points A 2,1, B -1,2, C -2,-1 and D 1,-2 இந்த கோஆர்டினேட் பிளேன். இது வந்து ஒரு ஸ்கொயரான்னு கேக்குறாங்க. இஸ் ABCD is a square, can you explain why? அது எதனால? and what is the area of the square? இது ஸ்கொயரான்னு கேக்குறாங்க. அப்படி இருந்தா அதோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா கேட்கும் போதே தெரிஞ்சிச்சு இது ஒரு ஸ்கொயர் தானே. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஒரு கோஆர்டினேட்ல வரைஞ்சு. கோஆர்டினேட் பிளேன்ல 2,1 எங்க வரும்? 1 2. எக்ஸ் ஆக்சிஸ்ல 2வா, y ஆக்சிஸ்ல 1 எங்க இருக்கும்? இங்க. இது வந்து 2,1. இப்போ B -1,2 எங்க இருக்கும்? -1 எக்ஸ் ஆக்சிஸ்ல, மைனஸ்ல இந்த பக்கம் தான் வரும் லெஃப்ட் சைட்ல. இதுல -1 இங்க இருக்கு. அண்ட் y ஆக்சிஸ்ல 2, இப்போ இங்க இருக்கு. -1க்கு நேரா 2க்கு நேரா இங்க ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் -2 -1 -2. இப்போ பாருங்க, -2 எங்க இருக்கு? இங்க இருக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல. -1 வந்து இங்க இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் வரும். நெக்ஸ்ட் D, இது வந்து A B C. இப்போ D வந்து 1,-2. இங்க 1 இருக்கு, இங்க -2 இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் Dங்கிற பாயிண்ட் 1,-2 வருது. இப்போ இது எல்லாமே ஜாயின் பண்ணணும். இது ரியல் கிராஃப்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இது நான் வரைஞ்சதுனால அது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்கொயரா அப்படின்னா? ஸ்கொயருக்கு வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அப்போ இது எல்லா சைட் லென்ஸும் நம்ம செக் பண்ணணும். இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபி, பிசி, சிடி அண்ட் ஏடி, இது எல்லாத்தோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அண்ட் ராம்பஸ்க்குமே எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும், ஆனா அது ஸ்கொயர் ஆகாது இல்லையா? அப்போ இது ஸ்கொயர் தான் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்கொயருக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இந்த டயகனல்ஸுமே ஈக்குவலா இருக்கும். ராம்பஸ்க்கு அப்படி இருக்காது, சின்னதாகவும் ஒண்ணு வந்து பெருசாவும் இருக்கும் ராம்பஸ்க்கு டயகனல்ஸ். ஆனா ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், அதனால டயகனலுமே ஈக்குவல் லென்த். அப்போ ஏசிங்கிறது டயகனலா, அதுவும் பிடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் அண்ட் இது 4மே ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏபி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் x2 - x1, இது x2 y2, இது x1 y1 வச்சுக்கலாம். ஓ -1 - 2 the whole square plus 2 - 1 the whole square which is equal to -1 - 2 -3. அப்போ 3 ஸ்கொயர் வந்து 9. 2 - 1 1, 1 ஸ்கொயரும் 1 தான். ஒரு ரூட் ஆஃப் 10 வருது. இப்போ பிசி பார்க்கலாமா? இது ரெண்டும் கம்பேர் பண்ணலாம். இப்போ x2 வந்து -2 மைனஸ் x1 வந்து -1 the whole square. இப்போ இதை வந்து x2 y2 எடுத்துட்டு இதை வந்து x1 y1 எடுத்துக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளஸ் y கோஆர்டினேட்ஸோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். -1 - 2 the whole square equal to -2 + 1 வந்து -1. இப்போ -1 whole square வந்து 1 பிளஸ் -1 - 2 -3 ஆகும். அப்போ -3 ஸ்கொயர் வந்து 9. அப்போ 9 + 1 இங்கேயும் √10 தான் வருது. இப்போ 2 சைட்ஸ் ஈக்குவலா வந்துச்சு. இப்போ சிடி அண்ட் ஏடி பார்க்கலாம். சிடி பார்க்கணும். 1 minus of -2 the whole square plus -2 minus of -1 the whole square. இப்போ 1
மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 1 + 2 3, 3 ஸ்கொயர் 9 பிளஸ் இங்க -2, இது ரெண்டும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடுமா? அப்போ -2 + 1 வந்து 1 இருக்கும். அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1. அப்போ இதுவுமே √10 தான் வருது. இப்போ ஏடி பார்க்கலாம். A and D பார்க்கணும். 1 - 2 the whole square plus -2 - 1 the whole square. இது வந்து 1 வருமா? இப்போ √1 square plus -3 the whole square which is equal to இதுமே 1 square plus 3 square வந்து 9. அப்போ 1 + 9 10 √10 தான் வருது. அப்போ எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கு. all sides are equal. இப்போ டயகனல்ஸோட லென்த் செக் பண்ணலாமா? AC A and C ஓட டிஸ்டன்ஸ் பார்க்கணும். √(-2 - 2). இப்போ y coordinates y2 - 1 and y1 வந்து 1. அப்போ -1 the whole square. இப்போ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா -2 - 2 -4. இப்போ -4 square plus -1 - 1 -2 -2 square. இப்போ 4 square 2 square எவ்வளோ? 16 + 4 which is equal to √20. இது டயகனலோட லென்த். இப்போ இன்னொரு டயகனல் என்ன? BD. இதோட டிஸ்டன்ஸ் பார்க்கலாமா? B and D. x2 - x1 1 - -1 the whole square plus y2 - 2 y1 வந்து 2. அப்போ y1 அதாவது -2 the whole square. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 2. √2 square plus -2 - 2 வந்து -4 the whole square. அப்போ 2 square 4 4 square 16. அப்போ அதே diagonal length தான் இங்கேயும் இருக்கு. So diagonals are equal, all the sides are equal, hence it is a square. Hence it is a square. இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கேட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? A ஸ்கொயர். ஏங்கிறது சைட். இப்போ சைட் லென்த் என்ன? √10. இப்போ √10 the whole square equal to, இப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10. அப்போ 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளவுதான், இதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த சாப்டர்ல என்ன படிச்சோங்க சம்மரி பார்க்கலாம். To locate the position of an object or a point in a plane, we require two perpendicular lines. One of them is horizontal and one of them is vertical. இப்போ ஒரு பாயிண்ட் ஆன் அ பிளேன் அது வந்து எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த பொசிஷன் தெரியணும்னா நமக்கு ஒரு 2 perpendicular lines தேவைப்படும். ஒன்று ஹாரிசான்டலா இருக்கும் அண்ட் இன்னொன்று வெர்டிக்கலா இருக்கும். அண்ட் அந்த பிளேனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்டீசியன் பிளேன், இல்லைன்னா கோஆர்டினேட் பிளேன் ஆர் XY பிளேன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த லைன்ஸ் பேரு கோஆர்டினேட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பிளேனுக்கு பேர் டிஃப்ரெண்ட் 3 நேம்ஸ் கொடுத்துருக்காங்களே அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் அந்த ஹாரிசான்டல் லைனுக்கு பேர் வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் வெர்டிக்கல் லைனோட பேர் வந்து y ஆக்சஸ். இந்த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் y ஆக்சஸ் தான் ரெண்டுமே சேர்ந்து 4 பார்ட்ஸாக பிரிக்குது இந்த பிளேனை. அந்த 4 பார்ட்ஸ் பேர் குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்னு 4 குவாட்ரண்ட்ஸாக பிரிக்கும் இந்த 2 ஆக்சஸும். அண்ட் அந்த 2 ஆக்சஸும் ஜாயின் ஆகிற அந்த இன்டர்செக்ஷன் பேர் தான் ஆரிஜின். அண்ட் ஆரிஜினோட குவாட்ரேட் என்ன? 0,0. அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் y ஆக்சஸ் தான் எக்ஸ் குவாட்ரேட்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் y ஆக்சஸ், அந்த வெர்டிக்கல் லைன் தான் y ஆக்சஸ்னா இந்த y ஆக்சஸ்ல இருந்து இப்படி ஹாரிசான்டலா ஒரு லைன் போகும் இல்லையா, அது எவ்வளவு தூரம் போகுதுங்கிறது தான் எக்ஸ் குவாட்ரேட்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சஸ்ல 1 2 3 இருக்குமா, அதை தான் நம்ம கவுண்ட் பண்ணி எக்ஸ் குவாட்ரேட்டா எடுத்துப்போம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ்னா இந்த ஹாரிசான்டல் லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னா 1 2 3ன்னு y ஆக்சஸ் த்ரூவா நம்ம மெஷர் பண்ணுவோம். நம்ம கவுண்ட் பண்ணி மெஷர் பண்றது வந்து y ஆக்சஸ்ல இருக்கும். அது எங்க இருந்துன்னா எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து. அதனால தான் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சஸ் ஃப்ரம் y ஆக்சஸ்னு போடுறாங்க. அது மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. y ஆக்சஸ்னா y கோஆர்டினேட் அப்படி இல்லை. அவங்க ஃப்ரம் y ஆக்சஸ்னா y ஆக்சஸ்ல இருந்து என்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அது எக்ஸ் கோஆர்டினேட். அது மாதிரி எக்ஸ் ஆக்சஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணா அது y கோஆர்டினேட். இப்போ if the x coordinate of the point is x and y coordinate of the point is y, அந்த நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா 1 2 3 என்னவும் அது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் எக்ஸ் ஆகும், y கோஆர்டினேட்டா ஒரு நம்பர் இருக்குல்லையா அதை y ஆகவும் வச்சுட்டோம்னா அப்போ ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட் நம்ம எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் கமா yன்னு பிராக்கெட் குள்ள எழுதுவோம். இப்போ ஆரிஜினுக்கு 0,0ன்னு எழுதணும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் வருமா ஒரு பாயிண்ட்டுக்கு, அது வந்து எக்ஸ் அண்ட் y வேல்யூ இந்த மாதிரி எழுதணும். அதுதான் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்னு சொல்லுவோம்.
ஸோ ஒரு பாயிண்ட்டை எக்ஸ் மட்டும் இல்லை ஒய் மட்டும் வச்சு சொல்ல முடியாது, ரெண்டு வேல்யூமே நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு வேளை அந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேல அந்த பாயிண்ட் இருந்துச்சு, இந்த இடத்துல அந்த லைனுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, ஹாரிசான்டல் லைன், அந்த லைனுக்கு மேலேயே ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்ப அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா எக்ஸ் கமா 0 இருக்கும். அதாவது எக்ஸுக்கு 1 2 3 வேல்யூ வரும் இல்லையா, அது மட்டும்தான் அந்த எக்ஸ்ங்கிற இடத்துல வரும். ஒய் எப்பவுமே 0வா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ் மேல ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுல எக்ஸ் 0வா இருக்கும், ஒய்க்கு ஏதாவது ஒரு நம்பர் வரும். So coordinates of a point on x-axis நம்ம x, 0 னும் coordinates of points on the y-axis 0, y னும் நம்ம represent பண்ணலாம். And origin on the coordinates சொன்ன மாதிரி 0, 0 and 4 quadrants பார்த்தோம் இல்லையா, அதுல first quadrantல x and y வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். And second quadrantல x நெகட்டிவாகவும் y பாசிட்டிவாகவும் இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே x and y ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல x பாசிட்டிவ் அண்ட் y நெகட்டிவாகவும் இருக்கும். அது ஏன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, இந்த சைடு எல்லாமே ரைட் சைடில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும் எக்ஸ், அண்ட் லெஃப்ட் சைடில் எக்ஸ் வேல்யூ எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒய் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும், கீழே எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து எந்த குவாட்ரண்ட்ல வருதோ அதோட காம்பினேஷன் பொறுத்து அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகுது. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ். இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் தென் எக்ஸ் கமா ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம், 1, 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் எக்ஸ் கமா ஒய். இதே ஒய் கமா எக்ஸ்னா அது அப்படியே திருப்பி போடணும், 2, 1. இந்த பாயிண்ட்ஸை நம்ம அந்த குவாட்ரண்ட்ல வரைஞ்சா இது ஒரு இடத்துலயும் இது ஒரு இடத்துலயும் வரும். ஸோ ரெண்டுமே சேமா இருக்காது. ஆனால் இங்கே எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2 இல்லையா, டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா இப்போ எக்ஸும் ஒய்யும் சேம், அதாவது 2, 2 இந்த மாதிரி எக்ஸும் ஒய்யும் சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா அது எக்ஸ் ஒய்ன்னு போட்டாலும் 2, 2, ஒய் எக்ஸ்ன்னு போட்டாலும் 2, 2 தான் வரும். அப்போ 2, 2ங்கிற பாயிண்ட் அந்த பிளேன்ல ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்னு சொன்னாலும் ஒய் கமா எக்ஸ்ன்னு சொன்னாலும் அது ரெண்டுமே ஈக்குவல் தான் when x equal to y. நெக்ஸ்ட் distance between the points x1, y and x2, y. இங்க பாத்தீங்கன்னா yக்கு வந்து y1, y2 போடல அப்படின்னா y சேஞ்ச் ஆகல, x மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. is the absolute value x2 minus x1 of the difference between x1 and x2. அப்போ y சேஞ்ச் ஆகாம x1, x2 மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம அதோட டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த x2 மைனஸ் x1ங்கிற அந்த ரெண்டு x கோஆர்டினேட்ஸை நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் x, y1 and x, y2. இதுல x சேஞ்ச் ஆகல, y மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த y கோஆர்டினேட்ஸோட வேல்யூ மட்டும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா போதும், y2 மைனஸ் y1 கண்டுபிடிச்சா போதும். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடும். பட் எக்ஸ் ஒய் ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது, x1, y1, x2, y2ன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் இல்லையா, பௌதியான பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி, அதுதான் the distance between the points x1, y1 and x2, y2 is root of difference between x coordinates x2 minus x1 the whole square plus difference between y coordinates y2 minus y1 the whole square. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. ஒரு கிராஃப்னு எடுத்தாவே அதுல ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கிராஃபை வரைய முடியும். ஒரு கோஆர்டினேட் ஜியாமெட்ரின்னு எடுத்தாலே இதுதான் பேசிக். எப்படி ஒரு பாயிண்டை டினோட் பண்றது அண்ட் ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவில் எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் இந்த சாப்டர்ல பார்த்துருக்கோம். அண்ட் அதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.